பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக. எடப்பாடி சற்று முன் அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் மோடி. அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது மோதலானது வெடித்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என திமுக தரப்புக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி பாஜக தரப்புக்கு பல்பு கொடுத்திருக்கிறார். மேலும் அதிமுகவிற்கு வாக்கு இல்லை என பாஜகவினர் சமூக வலைதளங்களை கொந்தளித்து வருகின்றனர். தேர்தல் வரை இந்த கூட்டணி நிலைத்திருக்குமா என்ற கேள்வியும் பலதரப்பட்ட மக்களின் மத்தியில் எழுந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது. பாஜக கூட்டணியால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல்களும் நிலைத்திருக்கின்றன. முதல் பிரச்சனையே கூட்டணி ஆட்சிதான். பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி என கூற அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறார் எடப்பாடி. இப்படி முதல் கோணலே முற்றும் கோணல் என்பது போல அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் முன்னதாகவே பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டதுதான் பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிறது. மேலும் ஏற்கனவே அதிமுக தலைவர்களை விமர்சித்ததால் தான் பாஜக அதிமுக கூட்டணியும் உடைந்தது. இந்த நிலையிலோ பாஜக தலைவர் நாகேந்திரன் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என கூறி வந்தாலும் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அமித்ஷா சொல்வதுதான் வேதவாக்கு, நிச்சயம் கூட்டணி ஆட்சிதான் என சொல்லியிருக்கிறாராம். இந்த கேள்விதான் பரபரப்புக்கு காரணமே. தொடர்ந்து திமுகவும் பிற கட்சிகளும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லை, அதிமுகவை பாஜக அழிக்க பார்க்கிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். இதற்கோ பதிலளிக்கும் விதமாக பேசிய எடப்பாடி, பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமே. அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று கூறியிருக்கிறார். இதனால் சமூக வலைதளங்களில் பாஜகவினர் கடும் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு ஓட்டு இல்லை என்ற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் செய்து வருகிறார்களாம். இது ஒருபுறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமே பாஜகவை கலட்டி விடுவதுதான் என்பது போலத்தான் தெரிகிறது. பாஜக கூட்டணிக்கு வந்தால் OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் அதிமுக கூட்டணிக்கும் பின்பு அதிமுகவிற்குள்ளும் வர முயற்சிப்பார்கள் என்பதால் பாஜக கூட்டணியை விட்டு விலகியிருக்கவே விரும்புகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதேபோல தற்போது அரசியல் சூழல் மாறி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம், பாமக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்தால் திமுக ஆட்சியை அகற்றிவிடலாம் என்பதை எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாம். காங்கிரஸ் வராவிட்டாலும் தேமுதிக, பாமக, தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் தங்கள் கூட்டணிக்கு வரும் என்பதை தான் பிரம்மாண்ட கட்சி என்று எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி மாறுதட்டியிருக்கிறாராம். அதனால் பாஜகவை கூட்டணியிலிருந்து கலட்டிவிட எடப்பாடி திட்டம் போட்டு அதனை வெளிப்படுத்தும் வகையிலேயே பேசி வருகிறார் என்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவானது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்தே அதிமுகவில் தலைமையிலிருந்து நெருங்கிய வட்டாரங்களிலிருந்தே தற்போது விலகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து இன்னும் பாதி பேர் வெளியேறிவிடக்கூடாது என்று எண்ணிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தற்போது அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொள்ள தற்போது முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது பாஜக தலைமைக்கு பேரதிர்ச்சியாக இருந்து வருகிறதாம்.